இந்த இது என்னது ஐமேக்ஸ் கட்னால வந்து நார்மல் ஸ்கிரீன்ஸ்ல பார்க்கும்போது கிராப் ஆகி தெரியுது. அதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. மற்றபடி படம் சூப்பரா இருக்கு. நோலன் படம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் படம் நோலன் படம் பார்க்கறது இப்பதான் பயங்கரமா இருந்துச்சு. உண்மையில சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டோரிலாம் எப்படி இருக்கு? ஸ்டோரி இன்னும் ஆடிசியில இருந்தது அப்படியே தான் இருக்கு, எதுவும் மாத்தல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அந்த இது லோட்டஸ் ஈட்டர்ஸ் கிட்ட இருந்து வரும்போது வந்து இந்த மாதிரி இது அவங்க க்ரூமேட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வருவாரு. ஆனா இதுல வந்து அவர் மட்டும் தனியா வர மாதிரி இருக்கு. விஷுவல்ஸ்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? விஷுவல் எல்லாம் பிரமாண்டமா இருக்கு. மியூசிக் எப்படி இருக்கு? நோலன் படம் மியூசிக்லாம் எல்லாமே மியூசிக் பயங்கரமா இருக்கு. நான் மியூசிக் தான் வந்து என்ன படத்தையே எலிவேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு இந்த வார் சீக்வன்ஸ்லாம் என்ன சொல்றது, ஐமேக்ஸ்ல பார்த்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நார்மல் சீக்வன்ஸ் பார்க்கும்போதே நல்லா இருக்கு, அப்ப ஐமேக்ஸ்ல பார்த்தா இன்னும் 9. படம் எப்படி ப்ரோ இருந்தது? படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் வந்து ஒரு 3.5 மணி நேரம் போனது வந்து தெரியவே இல்லை. நான் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன். இன்ட்ரோல் கூட நான் வெளியே வரல. ஏன்னா வந்து அந்த ஸ்க்ரீன்ஸை வந்து நான் ரிப்ளே பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் மைண்டில். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அவரோட ஸ்டைலில் சூப்பராக சொல்லியிருக்காரு. ஒரு ட்ரூ ஸ்டோரியை எப்படி சொல்லணும்னு அவர்கிட்ட கற்றுக்கலாம். ஒரு ட்ரூ ஸ்டோரி எப்படி எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, புக்கோட ரெஃபரன்ஸ்ல இருந்து எடுத்து பண்ணியிருக்காரு. இல்ல மாத்திருக்குன்றத விட அந்த புக்ல இருந்து எது கரெக்டான ஒரு விஷயமோ அந்த விஷயத்த மட்டும் தான் எடுத்து சொல்லியிருக்காரு. எல்லாத்தையுமே எல்லாம் சொல்லவே இல்லை. ஒரு 2-3 புக்ஸ் இருக்கு இதுல. அந்த புக்ஸ்ல என்னென்ன மெயினான மேட்டர்ஸோ அதை எடுத்து சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. நோலன் படம் மாதிரி இருக்கா இது பார்க்க? சார் சீரியஸாவே, ஏன்னா ஒரு சீன்ஸ்லயும் அவரோட டச் இருந்துச்சு. ஒரு டைலாக்லயும் ஒரு சீக்வன்ஸ்லயும் அவர் மோஸ்ட்லி டைலாக்ஸ் யூஸ் பண்ணதை விட சீக்வன்ஸா யூஸ் பண்ணுவாரு, ஒரு குரூவா யூஸ் பண்ணுவாரு. அது எல்லாத்தையும் பார்க்கும் போது அவரோட ஃபீல் இருந்துச்சு அந்த இடத்துல. இல்ல சிஜியே கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும். சிஜின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ நான் இதுல வர அந்த சியோட அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது இது எப்படி அவர் பண்ணாரு அப்படின்ற மாதிரி தெரியவே இல்லை. இல்ல ஜெயின் கேரக்டர்லாம் வந்துச்சு, அது சிஜி யூஸ் பண்ணாம அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காருன்னே தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பா தேவைப்படும். அவர் பார்த்து ஒரு பெரிய இம்ப்ரெஷனா எடுப்பாங்க ஒரு ஃபிலிம். ஸோ எல்லாம் பெஸ்ட் அவர் பார்த்து லேர்ன் பண்றது தான். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து டாம் ஹாலண்ட் வந்து அவங்க சன்னா பண்ணியிருந்தாரு. ஹீரோவா பண்ணியிருந்தவரோட கேரக்டர் செம்மையா இருந்துச்சு. அவர் பண்ண ஒரு விஷயமும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவரை பார்க்கறதுக்காகவே படத்துக்கு வரலாம். நல்லா பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக அவர். இல்லை ஆக்சுவலாக வந்து நம்ம இதில் பேல் இல்லாமல் நம்ம என்டிஎஸ்ல பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கு. பட் என்னன்னா நானும் வெயிட் பண்ணேன். சரி, எனக்கு டிக்கெட் கிடைக்கல. ஸோ இங்கே கிடைச்சதுனால ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே சவுண்ட் எஃபெக்ட் நம்ம பார்த்த ஃபிலிம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவரோட ஃபிலிமோட தாட் எனக்கு இருந்துச்சு. ஓகே, அவர் பண்ண மாதிரி எதுவுமே இல்லை ப்ரோ, ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டோர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் முடிச்சாங்க படத்தை. சூப்பரா இருந்துச்சு சார். அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதான் சொல்றேன், சிஜி இல்லாம எப்படி அந்த மாதிரி ரியலா யூஸ் பண்ணாங்கன்றதே தெரியவே இல்லை. ஸோ அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் தான். சூப்பரா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். இல்ல போரும் அடிக்கல, எங்கேஜும் ஆகல. நம்ம வந்து நம்மள எங்கேஜா கூப்பிட்டு போயிருக்காங்க படத்து வழியா. நல்லா இருக்கு படம். மியூசிக் தான், பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் சொல்றேன். கிளைமேக்ஸ்ல வந்து எங்கேஜ் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல நம்மளே ஐப்பேத்தி விட்டாங்க. நல்லா இருந்துச்சு படம். ஃபேமிலின்றதை விட வந்து ஹாலிவுட்டை விரும்பி பாக்குறவங்க பார்ப்பாங்க. எஸ்பெஷலா கிறிஸ்டோபர் நோலனை விரும்புறவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. ஆமா சார். ஆக்சுவலா என்ன விஷயம்னா, நம்ம பொன்னியின் செல்வன்லாம் வந்து இவர் வந்து ப்ரீ பிளான் நிறைய பண்ணுவாங்க. நம்ம ப்ரீ பிளான் பண்ண மாட்டோம். ப்ரீ பிளான் பண்ணியிருந்தா நம்மளோட படமும் பெஸ்ட் வேற லெவலுக்கு போகும். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது ப்ரீ பிளான் பண்ண வேண்டியதும், ஒரு மூவிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்தா போதும்னு அவர் கரெக்டா சொல்லுவார். தேவையில்லாத விஷயம் வேண்டான்னு. அதை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. அதை மட்டும் கரெக்டா கொடுத்துருவாரு ஆடியன்ஸ். நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் வந்து ஒடிசி ஃபிலிம் நாவல்ல இருந்து பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் படம் விஷுவலாக பார்க்கும்போது சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஏன்ஷியன்ட் டைம் பீரியடுக்கு நம்ம வந்து நேராக போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல், நல்ல ஃபீல் கொடுத்துருக்காங்க. 3 hours படம்ன்றாங்க, எப்படி லாக் இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் அவங்க ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் ப்ரோ. மற்றபடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துக்கா மாற சீன் பை சீன் போகும்போது உங்களுக்கு வந்து ஸ்பீடப் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் நல்ல ஸ்பீடாகவே போச்சு. என்ன ப்ரோ? ஃபைட்டு பெருசாக இல்லை ப்ரோ. ஒரு வார் சீக்வன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. கடைசியில் கிளைமேக்ஸில் மட்டும் வரும். மற்றபடி ஒரு 1/2 an hour ஸ்டண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி எல்லாமே எப்படி கஷ்டப்பட்டாங்க, எப்படி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, கடலில் என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு இதை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நோலன் ஃபேன்ஸ் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் இது. வந்து இன்டர்ஸ்டெல்லரை எப்படி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இந்த படத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனால் இன்டர்ஸ்டெல்லர் உங்களுக்கு 3 தடவை 4 தடவை பார்த்தா தான் புரியும். இது வந்து ஒரு தடவை பார்த்தாவே புரியுது. அது ஒரு அட்வான்டேஜ். ப்ரோ நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் ப்ரோ ஏன் ப்ரோ அதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? அது வந்து இது 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கதை.
அதிலிருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை பற்றி யோசிக்கிறதுக்கே நமக்கு வந்து நிறைய வேணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பட் நம்ம அதை பொன்னியின் செல்வன் கூட கம்பேர் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக இருக்குது ப்ரோ. அவங்க ஸ்டோரிக்குள்ளே போகும்போது பேசிக்கிட்டே இருப்பாங்க, என்ன கதைன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, அதனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்லாம் நல்ல ஸ்பீடாக போகுது. இல்லை ப்ரோ, மேட் டேமன் தான் ஒரு 80% ஆஃப் த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவருக்கு தான். நீங்கள் டாம் ஹாலண்ட் வந்து ஒரு 15-20% அவ்வளோதான். ஆனா ஹாத்வேக்கும் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் டாம் ஹாலண்ட் வந்து எதுக்கு டாம் ஹாலண்டை சஜஸ்ட் பண்ணாங்கன்றதே நமக்கு தெரியல. எதுக்கு ஏன் டாம் ஹாலண்ட் இந்த கேரக்டருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. மற்ற யாராவது போட்டிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல். மற்ற இப்போ ஸ்பேஸ்ன்றதை தாண்டி மேட் டேமன் ஹீரோ, அவர் சுற்றி என்ன நடக்குது, அவர் ஏன் 20 வருஷம் கழிச்சு இன்னும் வீட்டுக்கு போகாமல் இருக்காரு அப்படின்றத வந்து அவரை சுற்றி நடக்கிற விஷயங்களை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவர் இல்லாமல் இருக்கும்போது வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத அங்கங்கே காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான். இவங்களுக்கு ஏன் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கலன்னு நம்ம கேட்க முடியாது. கதையில் அவ்வளோதான் இருக்குது, அதனால அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸ் எப்பயும் போல் வில்லன் ஹீரோ உள்ளே என்ட்ரு ஆகிறாரு, வில்லனை ஃபுல்லாக போட்டு ரூம் ஃபுல்ல சாத்திட்டு பழக்கிறாரு. அதுக்கப்புறமா கடைசியில் ஹீரோயின், அதாவது ஆனே ஹாத்வே கிட்ட போய் நம்ம வந்து இதுதான் என்னோட கடைசி மொமெண்ட் அப்படின்ட்டு கடைசியில் ஒரு காமெடி பண்ணுறாரு. நம்ம வந்து எக்ஸைலில் இருக்க போகிறோம், நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிலாம் பேசுகிறாரு. அது ஒரு நல்ல மொமெண்ட்டாக இருந்தது. அவர் ஒரு 2.25 மணி நேரம் பில்டப் பண்ணிகிட்டே வந்துட்டு கடைசி 1/4 மணி நேரத்தில் ஹீரோ வந்து அடிக்கிறாரு அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஒரு அடிக்கிறான்டா அப்படின்ற ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல் இருந்தது. எஸ்எஃப்எக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ ஆஸ்கர் வந்து கொடுக்குறாங்க இந்த படத்துக்கு அப்படின்னா எஸ்எஃப்எக்ஸுக்கு மெயினான ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஃப்எக்ஸு, டைரக்ஷன், அப்புறம் மேட் டேமன் சூப்பராக பண்ணியிருக்காரு. இவங்க கேமரா ஒர்க்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஆஸ்கர் கொடுக்குறாங்க. எதுக்குன்னே தெரியல ப்ரோ, ஏ சர்டிஃபிகேட் எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல. இந்த தெரிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் பெருசாக இல்லை, அந்த மாதிரியான காட்சிகளும் பெருசாக இல்லை. அப்புறம் எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல எனக்கு. ப்ரோ, கிறிஸ்டோபர் நோலனோட ஸ்பெஷாலிட்டியே அதானே. ஸ்பெஷாலிட்டி அவரது வந்து எஸ்எஃப்எக்ஸ், சாரி, கிறிஸ்டோபர் நோலனோட ஸ்பெஷாலிட்டியே அதானே. எல்லாமே லைவ்ல ஷூட் பண்ணுறது தானே அவர் நினைப்பாரு. ஓப்பன்ஹைமரே எவ்வளோ பெரிய குண்டை வெடிக்க வச்சுட்டாங்களாம், இதுக்கு என்ன சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் எங்கேயுமே விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியாமல் பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 இடத்துல வந்து வருது, ஆனால் நமக்கு வந்து பெருசாக தெரியல. ஐமேக்ஸில் 600 ரூபா டிக்கெட் கேட்குறாங்க. சென்னையிலேயே 2 தேட்டர் தான் இருக்குது. எத்தனை பேர் அதில் போய் படம் பார்க்க முடியும்? ஆமாம் ப்ரோ, 20 அடி கம்மியாக இருக்கான். இவங்க சொல்லி தான் நமக்கு தெரியுது. கிறிஸ்டோபர் நோலன் வந்து பாம்பேல படம் பார்த்துட்டு, என்னடா அங்கே இருக்க ஸ்க்ரீனை விட இங்கே சின்னதாக இருக்குது, இதை என்னடா ஐமேக்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டிட்டு போயிருக்காரு. அது வந்து ஐமேக்ஸ்ன்றது நம்மளே ஃபீல் பண்ணிக்க வேண்டியதான். மேலே ஒரு 10 அடி, கீழே ஒரு 10 அடி எக்ஸ்ட்ரா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிக்க வேண்டியதான். ஒரு படம்ன்றதை நம்ம உள்ளே போயிட்டோம்னா நமக்கு ஐமேக்ஸாக இருந்தானே, ஸ்க்ரீனாக இருந்தானே, எல்லாமே நமக்கு வந்து ஈக்குவல் தான். இதில் பார்க்கும்போது நல்ல ஃபீல் இருக்குது. அவ்வளோதான். என்ன ப்ரோ, 10க்கு 9 கொடுக்கலாம் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. இப்போ தியேட்டரில் தான் பார்க்கணும். ஐமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னுமே பெட்டர். டிக்கெட் கிடச்சிதுன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. நாங்கள் கமலால தானே பார்த்தோம், கமலாலே பயங்கரமாக இருக்குது. நீங்கள் இன்னும் பெரிய ஸ்க்ரீன், ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்லாம் உங்களுக்கு டிக்கெட் கிடச்சிதுன்னா பயங்கரமாக இருக்கும். அது வந்து நிஜமாலே ஒரு மாஸ்டர் பீஸ் தான் ப்ரோ. பயங்கரமாக இருக்குது ப்ரோ. அதான் சொன்னேனே, மாஸ்டர் பீஸ்னா என்னது, எல்லாமே பயங்கரமாக இருக்குன்னு தான் அர்த்தம். நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டீங்களா படம்? பாருங்க, முதல்ல போய் தியேட்டருக்கு போய் பாருங்க. தேங்க்யூ. ரேட்டிங்லாம் நம்ம கொடுக்க கூடாது ப்ரோ. படத்துக்கு இன்னொருத்தவனோட ஒர்க்குக்கு நம்ம வந்து ரேட்டிங் கொடுக்கறது தப்பு ப்ரோ. Yeah, it's very nice. IMAX would have had some good visual and sound effects. If it was watched in 3D, it would have been much better. But it was fine. Camera ideas ella enakku avlo idea illa. So the taking was really nice. Storyline was simple. But then the Christopher Nolan's confusion wasn't there in the movie. It was pretty clear. VFX was good. Music, there were no particular songs, but then the background music worked well. Fight scenes were a little bit laggy. Personally, I felt. That's it. Yeah, it's good. Overall, I would give solid 8. சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்கு, பிஜிஎம்ஸ் அதெல்லாம் தான் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு குறையே இல்லாத மாதிரி சூப்பராக பண்ணி வச்சிருந்தாரு. ஃபைட்டிங்லாம் பக்காவாக இருந்துச்சு. சில இடத்துலலாம் அந்த டைட்டன்ஸ்லாம் வந்து ஃபைட் பண்ணுறது, அந்த ஒத்தக்கன் ராட்சசன்லாம் வந்து இது பண்ணுறது, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அவ்வளோலாம் இல்லை, அவ்வளோலாம் நான் பார்த்ததில்ல. இந்த படம் மட்டும்தான் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்தேன்.
அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் ப்ரோ அது சொன்னல பக்காவாக இருந்துச்சு. எது ப்ரோ எதுலையுமே அவ்வளோ பெருசாக லேக் இல்லாத மாதிரி எனக்கு எதுவும் இல்லை. அப்படியே சூப்பராக போச்சு. அப்படி ஓவரால் ரேட்டிங் எவ்வளவு? அதான் ப்ரோ 9 தரலாம். இல்லை எனக்கு எதுவும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சூப்பராக போச்சு. எனக்கு போர் அடித்த மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. சூப்பராக போச்சு. ஆமாம் நார்மல் ஸ்க்ரீனில் நல்லா தான் இருக்குது ப்ரோ. அந்த அளவுக்கு குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அதான் அந்த நார்மல் லாஸ்ட்டில் வந்து ஒடிசி வந்து யாராலையும் பண்ண முடியாது. அந்த வில்ல அந்த கோத்து அது இது பண்ணுவார். அது சூப்பராக இருந்துச்சு. ஒடிசி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லுவேன். எல்லாருக்குமே ஆக்டிங்கில், டெக்னிக்கலாக, மியூசிக்கு, சினிமாட்டோகிராஃபி, நோலனுக்கு எல்லா விதத்துலையுமே ஒரு மாஸ்டர் பீஸு. மினிமம் ஒரு 10 ஆஸ்கர் அடிக்கும். அவ்வளவு இருக்குது படத்தில். விஷுவல்ஸ் தான் படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே. நம்ம ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி போய் அவங்களோடய ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ பிரம்மாண்டமாக விஷுவல்ஸு. மியூசிக்குமே அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் மெட்டல்லாம் பண்ணிடுவோம், பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு. அதுவுமே படத்தில் தெரியுது. செம்மையாக இருக்குது மியூசிக்குமே. இல்லை அது நம்ம பொன்னியின் செல்வன் மாதிரி தான். பொன்னியின் செல்வன் வந்து எப்படி ஒரு சினிமா விஷயங்கள்லாம் கலந்து எடுத்தாங்களோ அந்த மாதிரி இதை சினிமாவுக்காக கொஞ்சம் மாற்றி தான் எடுத்திருக்காங்க. எப்படி அதை எடுத்தாங்கன்ற ஒரு வியப்பு தான் வருது. எப்படி பல அந்த 3500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உலகை கிரியேட் பண்ணணும், ஆனால் விஎஃப்எக்ஸை யூஸ் பண்ணாமல் எப்படி எடுத்தாங்க, செட்லாம் போடாமல் அப்படின்றத பார்க்கும்போது அவ்வளோ ஒரு வியப்பாக தான் இருந்துச்சு. உண்மையிலே பெரிய விஷயம் அதை எடுத்தது, அந்த மாதிரி எடுத்தது. 3 ஹவர் படம் எப்படி இல்லை எங்கேயுமே இல்லை. இது ஒரு தெரிஞ்ச கதை தான்னாலும் அந்த விஷுவல்ஸ்லேயே நம்ம மெஸ்மரைஸ் ஆகி உட்காந்துடுறோம். அதனால எங்கேயுமே நமக்கு லேகெல்லாம் எதுவுமே தெரியல. அது படத்தோடய ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம 3 hours லாங் மூவி, பட் ஸ்டில் எங்கேஜிங்காக தான் இருக்கு. இங்கேயும் ரொம்ப போர் அடிச்சு எப்போ மூவி முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நல்லா தான் இருக்கு. படத்துல லேக் இருக்கா? கொஞ்சம் தான் லேக்ஸ் இருக்கு. லைக் ரொம்ப இருக்காது. லைக் நெக்ஸ்ட் உடனே இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது நடக்கும், அந்த மாதிரி அது ஃப்ளோவில் போயிடும். அது புக் வந்து விஷுவல் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். லைக் யாரையும் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இல்லை. ஸோ நல்லா இருக்கு. ரெண்டுமே வந்து எங்கேஜிங் தான். போர் அடிக்குதுன்ற மாதிரி இல்லை. 2 hours லாங்காக இருந்தாலும் பார்க்க முடியும். எல்லாரோட அதான் எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ன்றதுனால லைக் இவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ரோலே இல்லை, இவங்களை யூஸே பண்ணல, அந்த மாதிரி எதுவும் இல்லை. எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருக்குது. எல்லாரோட ரோலுக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நான் இந்த எக்ஸ்பெக்டேஷனோட வரல. லைக் நான் அவரோட மூவிஸ் கண்டினியூஸ்லி இதுக்கு அடுத்து இது வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனோட நான் பார்க்கல. ஸோ மேபி இது எனக்கு அந்த அளவு எக்ஸ்பெக்டேஷன் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு இது ஃபைனாக தான் இருந்தது. லைக் லாஸ்ட் மூவியெல்லாம் அவரோடது வந்து ரொம்பவே ட்ரிக்கியாக இருக்கும். லைக் ஃபிசிக்ஸ் தியரிஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதால அதில் தெரிஞ்சால் தான் ஈஸியாக கனெக்ட் ஆகும். இது ஜஸ்ட் ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸோட கம்பைலேஷன் அப்படின்றதுனால ஈஸியாக இருக்கும் புரியுறதுக்கு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கும். பீரியட் மூவி ஆப்வியஸ்லி அப்படிதான் இருக்கும். நல்லா இருக்கும். போர் அடிக்காது. எங்கேஜிங்காக நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். ரொம்ப ஆக்வர்டா, ரொம்ப ஒரு மாதிரி பிளட் காட்டுறது அந்த மாதிரி எல்லாம் இல்லை. லைக் பீரியட் மூவிக்கு எந்த மாதிரி காட்டுவாங்களோ அந்த மாதிரி தான். நல்லா பார்க்கலாம். அதான் சொல்ல எல்லாமே ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸோட கம்பைலேஷன் தானே. ஸ்டோரி அவங்களே சொல்லிடுறாங்க. அதில் நம்மளுக்கு இது எங்க இருந்து இது எதனால இதை சொல்றாங்க அப்படின்னு யோசிக்கிற ஒரு இது இருக்காது.